அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. மேரி பிஸ்கெட் வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான புட்டிங் ரெடி பண்ணலாம். உண்மையிலே இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. காய்ச்சின பால் நான் 1/2 லிட்டர் அளவு எடுத்திருக்கேன். இதில் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சாத பால் எடுத்தீங்கன்னா நல்லா பால் சூடானதும் உங்கள் ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் நான் ஒரு பவுலில் 5 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த லம்ஸும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு வந்தால் நல்லா திக்காகி வரும். இந்த அளவு திக்கான அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பவுலில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. நான் சன்ரைஸ் காஃபி எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த காஃபி வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேரி பிஸ்கெட் 2 பாக்கெட் அளவு எடுத்திருக்கேன். இது ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு ரெடி பண்ணி வச்ச காஃபியில் இந்த மேரி பிஸ்கெட் நல்லா டிப் பண்ணிவிட்டு எந்த பவுலில் நம்ம செட் பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு இந்த பிஸ்கெட் டிப் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் செட் பண்ண போகிறீங்களோ அதில் செட் பண்ணிக்கோங்க. பிஸ்கெட்டும் இதில் செட் பண்ணிட்டேன். இப்போ கஸ்டர்ட் மில்க் வந்து நல்லா ஆறின அப்புறம் தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பிளாஸ்டிக் பாக்ஸுங்கிறதுனால இது கஸ்டர்ட் மில்க் நல்லா ஆறின அப்புறம் சேர்த்துக்கிறேன். மறுபடியும் பிஸ்கெட் எல்லாம் காஃபியில் டிப் பண்ணி மறுபடியும் செகண்ட் லேயராக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு லேயர் கஸ்டர்ட் மில்க் சேர்த்துக்கலாம். இருக்கிற எல்லா கஸ்டர்ட் மில்க்கும் இதில் சேர்த்துக்கிட்டேன். கரெக்டாக வந்துடுச்சு. இது ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போது 3 மணி நேரத்துக்கு பிறகு நான் ஒரு ஸ்பூன் அளவு காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு ட்ராப் அளவு தண்ணி சேர்த்து இந்த காஃபியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடியான கஸ்டர்ட் மேலே இந்த காஃபி இந்த மாதிரி ட்ராப் மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ட்ரை நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த கஸ்டர்ட் மில்கோட இந்த காஃபி ஃப்ளேவர் சாப்பிடும்போது உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே.